Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special chicken biryani with நண்டு குருமா. நாங்கள் 2 கிலோ நண்டு எடுத்துருக்கோம். அதை குருமா பண்ணுறதுக்கு பிரியாணி செய்ய தாளிக்க பட்டை இலை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வந்து நாங்கள் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். 250 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறோமா. கல்லெண்ணெய்மா 1.5 கிலோ அரிசி 1.5 டம்ளர் எண்ணெய் ஊற்றுறோமா. ஃபுல்லாக ஊற்றி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோமா. பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜாதி பத்திரி கடல் பாசெல்லாம் போடுமா. வெங்காயம் போட்டுக்கலாமா. 1/2 கிலோ மேலே வச்சுக்கிறோமா. வாங்கம்மா பச்சை மிளகாயில் போட்டேன். இந்த தக்காளி போட்டுக்கலாம். போட்டுக்கலாமா. 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோமா. தயிர் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோமா. சிக்கனில் 1.5 கிலோ சிக்கனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கிறோமா. கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நல்லா கழுவியாச்சு. இதில் போட்டு ஊற வச்சிடலாம் கலக்கி. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்குமா 1.5 கிலோ அரிசி 1.5 கிலோ சிக்கன் நல்லா ஒரு 1 ஹவர் ஊறட்டோமா. ரெடி பண்ணி வச்சுட்டு செய்தெல்லாம் காட்டுறேன். நம்ம ஒரு பொடி உப்பு போடுறோமா. தனியாக பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம். கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாமா. வாங்கம்மா சிக்கன்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுது. இப்போ சிக்கன் போட்டுக்கலாம். நாங்கள் எதுவுமே சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆமாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ போட்டுடலாம். இது எங்கள் வீட்டில் சிக்கன் பீஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. இந்த மாதிரி போட்டு நீங்களும் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஊற்றிக்கலாம். வெந்நீர் சூடு பண்ணி வச்சுக்கிறோம். பச்சை தண்ணி விடக்கூடாது. நல்லா வதங்கிட்டு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு. உப்புலாம் இருந்தால் சரி பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுமா. கறி வேகட்டுமா. மூடிடலாம். வாங்கம்மா அரிசி போட்டுடலாம். நல்லா கறி வெந்துச்சு. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுமா பிரியாணி அரிசி. ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சிருமா. வச்சிடலாம். கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம்.
கரெக்டாக உப்பு காரம்லாம் எல்லாமே புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. மூடிடலாம். வாங்கம்மா, நல்லா கலராக பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இது மாதிரி பண்ணுங்கம்மா, பிரியாணி நல்லாயிருக்கும். நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு இருந்தோம்மா ஒரு 4 நாள். எதுவும் நான்வெஜ்லாம் சாப்பிடல ஒரு வாரமாக. ஒரு 5 நாள் விரதமாக இருந்தோம். சரி இப்போதான் செய்யலாம், எல்லாம் ஸ்பெஷலாக பண்ணுறோம். அதான் ரொம்ப சிக்கன் நண்டு டம் போட்டுடலாமா? வாங்கம்மா, டம் போட்டுடலாம். கல் வச்சிடலாமா? வெயிட் வச்சாச்சு. சரிம்மா, தோசை கல் வச்சாச்சு. ஸ்லோ பண்ணியாச்சு கேஸு. வாங்கம்மா, நண்டுக்கு எண்ணெய் வச்சுட்டோம்மா. சோம்பு போட்டுக்கலாம். ஆமாம், பட்டை, அளவு, ஏலக்காய், ஜாதி பத்திரி எல்லாம் போடுறோமா. ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம்மா. வாங்கம்மா, ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளிம்மா. மிளகாய் பொடி போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள்மா. தேவையான உப்பு போட்டுக்கலாமா. கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்ட. மிளகாத்தூள் நிறையா இருக்கும். இது போட்டுக்கலாம். நேரம் நல்லா கலரி விட்டுருங்க. எண்ணெயில் ஊற்றணும். மசாலாவோட சேர்ந்து வசங்கி வந்தால் நல்லாயிருக்கும் குருமா. நல்லா கலரணும். குண்டா வைக்காது, கொஞ்சம் கடாயை வச்சுட்டோம். சரி, 3/4 மூடி தேங்காய் மூடிமா. கசகசா, தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி எல்லாம் போட்டு அரைச்சாச்சுமா. அப்போ திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, அதனால் காட்ட முடியல. இப்போ திருப்பி காட்டணும். எல்லாம் அரைச்சிட்டேன். நண்டு குருமாவுக்கு இதான். ஆமாம், முக்கியமான நண்டு குருமாவுக்கு இதாம்மா. அப்புறம் முந்திரியெல்லாம் வச்சு அரைச்சி ஊற்றினா தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கம்மா, நல்லா கலரி விட்டாச்சு. நல்லா கிரேவி பாருங்கள் எப்படி திக்காக இருக்குது. அது முந்திரி, கசகசா, தேங்காய் வச்சு அரைச்சி, கொஞ்சம் சோம்பு எல்லாம் அரைச்சி ஊற்றணும்னா இந்த மாதிரி திக்னஸாக இருக்கும். இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்குமா. தோசைக்கு, இட்லிக்கு, பிரியாணிக்கு சாப்பிட்லாம் வச்சு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாமா. வாங்கம்மா, பிரியாணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எப்படி இது பாருங்க, நல்லா வெந்துச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா வெந்துக்குதுமா சாப்பாடு. பாருங்க எப்படி வர வரையாக இருக்குது. 20 நிமிஷம் தான்மா டப் போட்டேன். 20 நிமிஷம் தான் போட்டோம். நல்லா இருக்குது சாப்பாடு. எப்படி பாருங்க. வாங்கம்மா, நண்டு நல்லா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆயிடுச்சு பாருங்க. ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி நண்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்தமாரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்கம்மா, அது பாருங்கம்மா பிரியாணி எப்படி இருக்குது, வர வரையாக எப்படி இது பாருங்க. கரெக்டாக அதை நான் விட்ட எண்ணெய். நல்லா சிக்கன்லாம் பாருங்கள் நல்லா வெந்துக்குது. அப்படியே சாப்பிட்டா அது பாருங்கள்.
பெரிய பீஸ் போட்டாலும் நல்லா வச்சுக்கணும். ரொம்ப சாப்பிட்டா நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பாருங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்குறோமா? இந்தம்மா அகலையா சாப்பிட்டு எப்படி இருக்குது? இங்கே வந்து கடி சூப்பராக சூப்பராதா? கடி